கைலை மலையானே போற்றி போற்றி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் பிரதே பவரோகிணாம் விதயே சர்வ வித்யானாம் தட்சிணாம் முக்தயே நமः. தாஸ்வசமாரம்பாம் ஸ்ரீகண்டாதாதி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீமத் தேசிக பாதேபியः சுசக்திभ्यो நமோ நமः. சதா சித்தாத்ம சித்தியத்தாரிடம் ஒரு ஊரு பேரு அச்சர பார்க்கணும். ஆனா அதோடைய பேர் என்னன்னு கேட்டா அச்சிறு பார்க்கம் தான் பேரு. அது மழைவிதான் அச்சர பார்க்கமா வந்துருக்கு. அந்த இடத்துல இருக்க பெரிய சிவாலயம் இருக்கு. அந்த கஷேத்திரத்தில் நடந்த திருவிளையாடல் தான். எதனால இதை பண்றார் அப்படின்னா விநாயகர் பெருமான் அந்த இடத்துல என்ன பண்றாரு, சுவாமிக்கு அவரு தடையை கொடுக்கிறார். சுவாமி முன்னோக்கி போகாம இருக்க விநாயகர் அந்த இடத்துல தடையை கொடுக்கிறார். எதுக்காக அந்த தடையை கொடுக்கிறார்? சுவாமிக்கு தர வேண்டிய அந்த முதல் அபிர்வாகம், முதல் மரியாதை, விநாயகர் பெருமானுக்கு தர வேண்டிய அந்த முதல் மரியாதையை தராததுனால சுவாமியுடைய ரதத்தோடைய அச்சாணி முடிச்சு கொடுத்துறார். அதனாலதான் இந்த வாக்கியம் விநாயகரோட திருப்புகழ்ல வரும். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எந்த ஒரு பூஜைகள் ஆரம்பிச்சாலும் முதல்ல விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதான் அந்த காலத்துல நம்ம பெரியவாலாம் ஏதாவது ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறோம், இல்ல எங்கன்னா ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்கிறோம், இல்ல எங்கன்னா வெளில எங்கன்னா போறோம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, முதல்ல போகும்போது விநாயகருக்கு கூப்பிட்டு போங்க, விநாயகருக்கு 5 முக்கி கொண்டுட்டு போங்க, விநாயகருக்கு தோப்பு கரகம் போடுங்க, விநாயகருக்கு கணபதி ஹோமம் பண்ணுங்க. எதனால சொல்லலாம் அப்படின்னா அந்த முதல் அபிர்வாகம், அந்த முதல் மரியாதை விநாயகர் பெருமானுக்கு போகணும். அவர் நமக்கு வரக்கூடிய தடைகளை அவர் தடுக்கணும், நமக்கு வரக்கூடிய அந்த தடைகளை விநாயகர் பெருமான் தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் முதல் வழிபாடு விநாயகர் வழிபாடு. இந்த மாதிரி காலையில முதல்ல விநாயகர் வழிபாடு, அதுக்கடுத்தது இடத்த மந்திரமயமான சுத்தின்னு சொல்லக்கூடிய புண்ணியாவாசனம், அதுக்கடுத்து நம்மளுடைய பிரகத் சுந்தராம்பிகாலுக்கு கலசங்கள் வச்சு அந்த கலசத்துல அம்பால பூஜை பண்ணி அம்பால ஆவாகனம் பண்ணி அந்த அம்பாளுக்கு ஹோமம் பண்ணி அந்த ஹோமத்துல விசேஷமா மூலமந்திரம்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விசேஷ மந்திரங்கள்லாம் சொல்லி ஹோமங்கள் பண்ணி டெய்லி காலையில 8 மணிலேருந்து 11:30 மணி வரையும் இந்த பூஜைகள் ஹோமங்கள். 11 மணிக்கு ஹோமத்துக்கு பூர்ணாவதி பண்ணி மேல சுவாமிக்கு 11 மணிக்கு பிரசாபிஷேகம் முன்னாடி சுவாமிக்கு மாவு பொடி, மஞ்சள் பால், தயிர், இளநீர், சந்தனங்கள், சுண்ணாபிஷேகம், சங்காபிஷேகம்லாம் சுவாமிக்கு மகாபிஷேகம் பண்ணி மகாபிஷேகம் முடிச்ச உடனே 11 மணிக்கு மேல சுவாமிக்கு பிரசாபிஷேகம் பண்ணி டெய்லி சுவாமிக்கு காலையில ஹோமங்கள் பண்றோம். அதை தொடர்ந்து சுவாமி முக்கியமான அலங்காரம் மணிக்கு 3வது நாள் நம்மளுடைய ஆலயத்துல மீனாட்சி அலங்காரம். மேல அம்மாள் மீனாட்சியா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றான் மேல சுவாமி மூலாலயத்துல. தொடர்ந்து இங்க ரூபமா சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண மகோத்சவ அலங்காரம். இன்றைய தினம் நவராத்திரியுடைய 3வது நாள். நம்ம டெய்லி ஒண்ணு பார்த்துட்டு என்ன பாக்குறோம், எதனால நவராத்திரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. முதல் நாள் அம்மாள் என்ன பண்ணா, யார் அழிச்சா இவ்வளவு நாள் கேட்டு இருக்கீங்கள, தூம்பரலோச்சனன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கனை அம்பாள் வதம் பண்றா. நேத்து என்ன பண்ணா, அக்தபீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனை அம்பாள் வதம் பண்றா. முதல் நாள் காளி ரூபம் எடுக்கிறா, 2வது நாள் லட்சுமி ரூபம் எடுக்கிறா. இன்னைக்கு என்ன ரூபம் யார் வதம் பண்றா அப்படின்னா, இந்த ரக்தபீஜன் சம்ஹாரம் ஆயிட்டா அப்படின்னு மகிஷாசுரனுக்கு தெரிய வருது. அப்பயும் என்ன பண்றா, மகிஷாசுரன் அவனுடைய தப்ப உணர்ந்துக்கல. இப்படி அப்பயும் அந்த அசுரன், ஏன்னா அவன் சொல்றேன் அவன் என்ன அரக்கனுடையவால, அதனால அப்பயும் அவரை தன்னை திருத்திக்கணும்னு நினைக்கல. என்ன பண்றார், மறுபடியும் அடுத்த தளபதி அழைக்கிறார். நீ உத்தர அனுப்பிச்சாதான நீ அவனை சம்ஹாரம் பண்ற, இந்த வாட்டி நான் 2 பேர் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மது கைடபன் அப்படின்னு சொல்லிட்டு 2 அரக்கனை சுவாமி மகிஷாசுரன் அம்பால போய் இழுத்துண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. உடனே வா மது கைடபன் சொல்லக்கூடியவா போறா, வா சேனையோட போறா. அம்பாள் என்ன பண்றா, இன்னைக்கு முதல்ல உண்மைன்னு சொல்லி அவ சேனைகளை அழைச்சாளா, இப்ப என்ன பண்றாளா, அட்டகாசமா சிரிக்கிறா. அதனாலதான் நம்மளுடைய சஹஸ்ரநாமத்துல வரும் ஆஹா ஊஹு முகஸ்துத்யா அப்படின்வா. ஆஹா ஊஹுன்னு எப்படி சிரிக்கிறாள் அம்பாள், அட்டகாசமா நல்ல பிரம்மாண்டமான சிரிப்பா சிரிக்கிறாள். என்ன அழிக்கிறதுக்கு இவ்வளவு சின்ன படையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த படையில 10,000 பேர் இருக்காளாம். யாரு, அந்த மதுகையில கூட்டிட்டு போனானே அந்த படையில 10,000 பேர் இருக்காளாம். நான் சொல்ற ஸ்லோகம் சொன்னது. ஸ்லோகத்துல ததாயுக்ய பிரமாரேன அப்படின்னு ஒரு வாக்கியம் இந்த மாதிரி அந்த படையில எவ்வளவு பேர் இருக்கா அப்படின்னா 10,000 பேர் கொண்ட படையை இந்த மதுகையில சொல்ல 2 பேரும் கூட்டிட்டு போறாளா. அம்பாள் அந்த இடத்துல சொல்றாளா, என்ன அழிக்க இந்த ஒரு சின்ன படையா பாருங்க, 10,000 பேரே அம்பாளுக்கு சின்ன படை. இந்த மாதிரி என்ன அழிக்க இந்த ஒரு சின்ன படையா,
இவாள் அழிக்கிறதுக்கு வந்து ஆயுதங்களே வேணான்னு சொல்லிட்டு அம்பாள் என்ன பண்றா, சிரிக்கிறா அந்த இடத்துல. அட்டகாசமா அந்த படையை பார்த்து சிரிக்கிறா. அந்த சிரிப்போடைய துணியாலே எல்லா சேனையும் அழிஞ்சு போயிடுதான். அப்படி அந்த சிரிப்போடைய துணியாலேயே அங்க இருக்கக்கூடிய எல்லா சேனையும் மதுகைடவனுடைய சேனைகள் அழிஞ்சு போது உடனே என்ன பண்றா அம்பாள், ஜெயதுர்கா அப்படின்னு சொல்லிட்டு 4 கரங்கள் கொண்டு ஜெயதுர்கா அவதாரம், 3வது நாள் என்ன அவதாரம், ஜெயதுர்கான்னு சொல்லக்கூடிய ஜெயதுர்கா அவதாரம் எடுத்து முதல்ல யார் வதம் பண்றா அப்படின்னா மதுவை மட்டும்தான் கைட்டவனை வதம் பண்ணல. மதுவை மட்டும்தான், மதுன்னு சொல்லக்கூடிய அசுரனை மட்டும்தான் முதல்ல அம்பாள் வதம் பண்றா. இன்றைய தினம் 3வது நாள் அம்பாள் ஜெயதுர்கா அவதாரம் எடுத்து அந்த மதுன்னு சொல்லக்கூடிய அசுரனை வந்து வதம் பண்றா. மதுன்ற அசுரன் அழிஞ்சிட்டா. நாளைய தினம் கைட்டவன் அப்படின்ற அசுரனை அம்பாள் வதம் பண்ண போறா. அதாவது கைட்டவனுக்கு ஒரு படைகள் தனி, மதுவுக்கு படைகள் தனி. மதுவோடைய படையில மட்டுமே 10,000 பேர், மதுவுடைய படையில மட்டுமே 10,000 பேரு. அந்த 10,000 பேர் அழிக்க அம்பாள் திருச்சி வந்து சம்மாரம் பண்ணாவால. அதே மாதிரி அந்த நிலையை ஒட்டி இன்றைய தினம் நம்ம வந்து நவராத்திரி 3வது நாள் கொண்டாடுறோம். இந்த 3வது நாள்ல நம்மளுடைய ஆலயத்துல சிறப்பா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ஒரு கல்யாண உற்சவம் அப்படின்னாலே அது யாரா ரொம்ப பிராச்சீனமான ரொம்ப முக்கியமான மூர்த்தி அப்படின்னா நம்மளுடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான். எதனால அப்படின்னா மீனாட்சி பண்ண அவங்கள் சுவாமி அடையணும்ன்றது கொஞ்சம் நிஞ்சம் கிடையாது. சுவாமி அடையணும்ன்றதுக்கோசரம் மீனாட்சி பண்ண தவங்களும் மீனாட்சி எடுத்த அவதாரங்களும் கொஞ்சம் நிஞ்சம் கிடையாது. என்ன பண்றா அப்படின்னா கைலாயத்துல விளையாட்ட வந்து சுவாமியோடைய கண்ணை மூடிடுறா. அம்பாள் என்ன பண்றா, சுவாமியோடைய கண்ணை மூடிடுறா. என்ன ஆகுது, அந்த இடமே வந்து அம்பாள் அங்க சில நேரம் தான் மூடுறா. ஆனா இங்க வந்து நமக்கு 10,000 வருஷங்கள். எப்படி அங்க சில நேரங்கள், இங்க 10,000 வருஷங்கள். எப்படி அப்படின்னா நமக்கு அயனங்கள் ஒரு வருஷத்துக்கு 2 அயனம் இருக்கு. தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படின்னு 2 அயனங்கள் இருக்கு. 6 மாசத்துக்கு, அதாவது தை மாசத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆனி மாசம் முடிவு வர தட்சிணாயனம்னு பேரு. இப்ப போயிட்டு இருக்கிறது என்ன ஆயனம் அப்படின்னா தட்சிணாயனம் பேரு. தை மாசம் ஆரம்பிச்சு ஆடி முடிவு வர உத்தராயணம்னு பேரு. உத்தராயணம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாமிகளுக்குலாம் பகல் காலம். இது நமக்கு 6 மாசம் இருக்காதான் அவருக்கு மாறி ஆலயம். தேவர்களுக்கெல்லாம் அந்த 6 மாத காலங்கள் தை 1 ஆரம்பிச்சு ஆடி 30 வரையும் நமக்கு உத்தராயண காலங்கள். அதெல்லாம் வந்து சுவாமிக்கு பகல் நேரங்கள். இந்த ஆடி மாசம் ஆரம்பிச்சு மார்கழி கடைசி 30 வரைக்கும் தட்சிணாயனம் பேரு. அந்த தட்சிணாயனம் அப்படின்றது சுவாமிக்கு இரவு நாட்கள். தேவர்களுக்கெல்லாம் சாயம் பொழுது. இப்ப என்ன மாசம் அப்படின்னா சாயம் மாசம். அதனால்தான் வந்து மார்கழி மாசம் எல்லாம் 4 மணிக்கு பூஜை பண்ற எல்லா கோயிலும் அப்படின்னா அந்த மார்கழி மாசம் தான் வந்து சுவாமிகளுக்கெல்லாம் வந்து விடியற் காலையில. இப்படி அந்த மார்கழி மாசம் நம்ம அந்த 2 மணி நேரம் 4 மணிக்கு பூஜை பண்றோமே, அந்த பூஜை நேரம் தான் வந்து சுவாமிக்கெல்லாம் வந்து விடியற் காலையில. அதனாலதான் மார்கழி மாசம் மட்டும் 4:30 மணிக்கு பூஜை ஆரம்பிச்சு பண்றது சுவாமிக்கெல்லாம். அந்த மாதிரி அம்பாள் என்ன பண்றா, விளையாட்டா சுவாமியோட கண்ணை முடியதா இந்த லோகம் வந்து இழிந்து போயிடுது. உடனே சுவாமி வந்து கோபமாகி அம்பாளுக்கு வந்து சாபம் விட்டுறா, நீ பூமியில போய் பெண்ணா பிறந்து என்னை வந்து அப்புறம் அடைவ அப்படின்ட்டு. அம்பாள் அங்கேயிருந்து பூமியில வந்து பிறக்கிறா. முதல்ல தாட்சாயினி அப்படின்ற பெயரோட பிறக்கிறா அம்பாள். பிறந்து குழந்தையா இருந்து குழந்தையில ஒரு பருவம் வந்ததுக்கு அப்புறம் அவ எதுக்காக பிறந்திருக்கா பூமியில அப்படின்ற ஒரு ஞானம் அம்பாளுக்கு கிடைக்குது. அதனால என்ன பண்றா அப்படின்னா திருவேற்காடுன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து காமாட்சியா வந்து காஞ்சிபுரத்துல பூஜை பண்றா. காஞ்சிபுரத்துல அம்பாள் வந்து சுவாமியை மணலா பிடிச்சி ஆத்தங்கரை ஓரமா வந்து அம்பாளை சுவாமி மணலா பிடிச்சி அம்பாள் பூஜை பண்ணிட்டே இருக்காரு. உடனே சுவாமி அந்த இடத்துல என்ன பண்றா, திருவிளையாடல் பண்றா. அந்த நதியை வந்து அடைச்சு வர வைக்கிறாரு. பாதையை மாத்தி சுவாமி இருக்க இடத்தை நோக்கி வர வைக்கிறாரு. அதை நோக்கி வர வைக்கும் போது எங்க வந்து சுவாமி வந்து நதியோட அடிச்சுட்டு போயிடுவாரோன்னு அம்பாள் என்ன பண்றா, சுவாமியை வந்து தழுவி பிடிக்கிறா. அந்த தழுவி பிடிச்ச அம்பாளுடைய கை சுவாமி மேல பட்ட உடனே அந்த இடத்துல சுவாமி பிரத்யட்சமா வந்து நீ வந்து அடுத்தது திருவேற்காடு அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ்ல இருக்கு. அந்த இடத்துல போய் தபஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்றா, அம்பாள் பூஜை பண்றா. காமாட்சியா காஞ்சிபுரத்துல பூஜை பண்றா. அதனாலதான் அன்னைக்கு பிடிச்ச அம்பாள் பிடிச்ச லிங்கம் தான் இன்னைக்கும் ஏகாம்பரநாதரா அந்த கோவில். இன்னைக்கும் என்னவா இருக்கு, ஏகாம்பரநாதரா. அம்பாள் அவளுடைய கையில பிடிச்ச லிங்கம் மணல் லிங்கம். அதனாலதான் வந்து அம்பாளுடைய கையில பிடிச்ச மணல் லிங்கமான இருக்கிறதுனால மணல் வந்து உதிராம இன்னைக்கும் அப்படியே ஸ்திரமா இருக்கு. அந்த இடத்துல அந்த இடத்துல இருக்கக்கூடிய மணல் லிங்கம். இந்த மாதிரி அம்பாள் வந்து முதல்ல அங்க பிடிச்சி மணல் லிங்கத்துல சுவாமி பூஜை பண்றாரு ஏகாம்பரநாதரா. அந்த இடத்துல சுவாமி தோன்றி அடுத்து திருவேற்காடுல போய் தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன பண்றா, அங்கேயிருந்து அம்பாள் திருவேற்காடு வந்து திருவேற்காட்டுல எப்படி இருக்கான்னா இந்த லைத்தா சஹஸ்ரநாமத்துல வரும். அந்த லைத்தா சஹஸ்ரநாமத்துடைய பாஸ்கர் ராயர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா லைத்தா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதினார். அந்த பாஷ்யத்தெல்லாம் படிக்கும்போது பாஷ்யம்னா வந்து விளக்கு உரை.
இப்ப நம்ம தமிழ்ல சொன்னா விலக்குறை. நம்ம ஒரு செய்யுள் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு விலக்குறை அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி அந்த சஹஸ்ரநாமம் நம்ம பொதுவா பார்க்கிறோம். அந்த ஒவ்வொரு சகஸ்ரநாமத்துக்கும் பாஸ்கர் ராயர் வந்து அவ்வளோ ஒரு நல்ல அதெல்லாம் படிக்கும் போது சொல்லுவாங்க, ஒரு நம்ம இனிப்பை சாப்பிட்டோம்னா அந்த இனிப்பு வந்து இதுல வந்து இனிப்பு அதிகமா இருக்கு, இதுல வந்து ருச்சி கம்மியா இருக்கு அப்படின்னு. அந்த பாஸ்கர் ராயர் எழுதின அந்த பாஷ்யத்தை படிக்கும் போது படிக்க படிக்க சுவாமியை பத்தி நமக்கு திகட்டின்றே வரலாம். சுவாமி அம்பாள் வந்து இவ்வளவு பண்ணாலா என்ன பண்ணுதா, எப்படி இனிப்பை வந்து சாப்பிட திகட்டுமோ அந்த மாதிரி அந்த அவர் பாஸ்கர் ராயர் எழுதின அந்த பாஷ்யத்தை நம்ம ருச்சிக்கும் போது ருச்சிக்க அந்த பாஷ்யம் வந்து அதோடைய திகட்டின்றே வரலாம். அந்த மாதிரி என்ன எழுதுறாரு அப்படின்னா, இந்த சஹஸ்ரநாமத்துல சித்தக்னி குண்ட சம்பூதா அப்படின்னு ஒரு வாக்கியம். அந்த சித்தக்னி குண்ட சம்பூதா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பாள் என்ன பண்றாங்களா, இந்த திருவேற்காட்டுல போயிட்டு நடுவுல ஒரு குண்டம் வச்சிடறா. 4 மூலையில சுத்தி 4 குண்டம், நடுவுல ஒரு அக்னி, 4 மூலையில 4 அக்னி. நம்ம ஒரு அக்னியை தாக்கத்தையே நம்மளால முடியல. ஆனா அம்பாள் பாருங்க, சுவாமி அடையணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு சிரமப்பட்டு இருக்காங்க. அந்த 4 அதாவது சிதக்னி குண்டம்னு பேரு. நடுவுல ஒரு குண்டம், சுத்தி 4 குண்டங்கள். நடுவுல இருக்கக்கூடிய குண்டத்துக்கு மேல அந்த நெருப்புக்கு மேல தன்னுடைய பாதத்தில் இருக்க கால் கட்டவரல் நுனியில நின்று அம்பாள் ஒரு காலை வலிச்சுட்டு கை கூப்பி சுவாமியை வந்து தபஸ் பண்றாங்க. இன்னைக்கும் அந்த திருவேற்காட்டுல போய் பார்த்தோம்னா அந்த விக்கிரகம் வந்து அந்த சிலையை வந்து நம்ம அப்படியே பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? அதே மாதிரி அம்பாள் அந்த சிலையை நம்ம உண்மையா பார்த்தோம்னா அம்பாளுடைய கால் கட்டவரல் மட்டும்தான் அந்த குண்டத்துக்கு மேல இருக்கும். நீங்க எல்லா வரலும் அப்படியே தூக்கின்னு தான் இருக்கும். ஒரு காலை மடிச்சுண்டு ஒரு காலை இந்த இடத்துல வச்சுண்டு கையை மேல் தூக்கி அம்பாள் வந்து தபஸ் பண்றா. அந்த தபஸ்ல அதுவும் எப்படி தபஸ் பண்றா அப்படின்னா, அதுக்கும் சொல்றா அம்பாள் தபஸ் பண்றாப்பா. எப்படி தபஸ் பண்றா? காலைல 2 இட்லி மதியம் ஃபுல் லஞ்ச் நைட் டிஃபன் சாப்பிட்டு தபஸ் பண்றாளா அப்படின்னு கேட்டா கிடையாதான். எப்படி தபஸ் பண்றாளா அந்த இடத்துல அதே சஹஸ்ரநாமத்துல சொல்லுவா, அப்பரண்ணா அப்படின்ற ஒரு வாக்கியம் வரும். அந்த அப்பரண்ணா அப்படின்ற ஒரு வாக்கியம் அதுல வருது. அப்பரண்ணா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, பர்ணம்னா இலைன்னு அர்த்தம். அப்படி பர்ணம் அப்படின்னா என்ன? இலை. அப்பர்ணா முன்னாடி சேர்த்தோம்னா இலையை கூட உண்ணாமல். எப்படி இப்ப நம்ம வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது, பழங்கள் சாப்பிடுறது அப்படின்னு சாப்பிடுறோம், மத்தியெல்லாம் ஜலம் சாப்பிடுறது, பத்திரங்கள் சாப்பிடுறது அப்படின்னு அம்பாள் என்ன பண்றா அந்த இடத்துல, அந்த அப்பர்ணா அப்படின்னா இலையை கூட உண்ணாமல் சுவாமியை நோக்கி பல ஆண்டு காலம், இன்னைக்கு நாளைக்கு 48 நாள் 58 நாள்லாம் கிடையாது, பல ஆண்டு காலம் சுவாமியை நோக்கி அம்பாள் வந்து அந்த இடத்துல அப்பர்ணாவா சித்தக்னி குண்ட சம்பூதாக்கு நடுவுல நின்று சுவாமியை தபஸ் பண்றான். உடனே சுவாமி வந்து அந்த தபஸ்ல வந்து மகிழ்ந்து, நான் வந்து உன்னை மதுரையில வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், மதுரையில வந்து பாண்டிய மன்னன் ஒரு அரசர் இருக்கான், அவருக்கு நீ குழந்தையா பிறந்த, அந்த இடத்துல நான் வந்து உன்னை வந்து தடுத்தாட்கொள்வேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்கிறார். உடனே அதே மாதிரி அந்த அம்பாள் வந்து தாட்சாயினி, அம்பாள் அப்போ அது வரையும் அம்பாளுக்கு என்ன பேருன்னா தாட்சாயினி அப்படின்னு பேரு. உடனே அம்பாள் என்ன பண்றா, இங்க பாண்டிய மன்னனுக்கு மகளா பிறக்கா. அம்பாள் வந்து பாண்டிய மன்னனுக்கு குழந்தையா வளர்ந்துட்டே வரா. ஒரு பருவத்துக்கு மேல அம்பாளுக்கு ஸ்தலம்னு சொல்லக்கூடிய மாறு வளருது. அந்த மாறு வளரும் போது அம்பாளுக்கு 2 மாறா இல்லாம 3 மாறா வளருது. எப்படி அம்பாளுக்கு 3 மாறா, மீனாட்சி மட்டும் 3 மாறுகளா வளருது. அதை பார்த்த பாண்டிய மன்னனுடைய மனைவி வந்து பார்த்துட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு அசீதி சத்தம் கேட்குது. இந்த ஒரு மாறு வந்து அவருக்கான காலகட்டத்துல அந்த மீனாட்சிக்கான கல்வனை வந்து பிடிக்கும் போது, மீனாட்சி பிடிச்சவா அதை பார்க்கும் போது அந்த மாறு தானா மறைஞ்சிடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அம்பாள் வந்து நல்லா 64 கலை அரசியா பிறந்தாலே எல்லாமே கற்றுக்கணும்ல. அவ யாரு? பாண்டிய மன்னனுடைய மகள் இளவரசியா பிறந்தோம் அப்படின்னாலே எல்லா விதமான கலையும் கற்றுக்கணும்ல. அது மாதிரி அம்பாள் என்ன பண்றா, 64 கலைகளும் தேர்ச்சி பெற்றவளா அம்பாள் இருக்கா. அந்த 64 கலைகளும் தேர்ச்சி பெற்று நிறைய போர்கள்ல அம்பாள் வந்து ஜெயிச்சு வந்துட்டு இருக்கா. அந்த ராஷ்டிரங்கள்ல அம்பாள் பிடிச்சு வந்துட்டு இருக்கா. அது மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வாட்டி சொக்கநாதன் தெரியாம, சுவாமி பரமேஸ்வரன் தெரியாம அம்பாள் என்ன பண்றா, சுவாமியே வந்து போர் பண்றதுக்கு அவசரம் போறா. இன்னைக்கும் அது நடக்குது. இன்னைக்கும் சித்ரா பௌர்ணமி அந்த பிரம்மோற்சவம் நடக்கும். சித்ரா பௌர்ணமினா பிரம்மோற்சவம் நடக்கும். அதோடைய 8வது நாள் 9வது நினைக்கிறேன். அந்த நேரத்துல வந்து திக்விஜயம் வந்து பண்ணுவான். அம்பாளுக்கு வந்து முன்னாள் வந்து பக்கடோ சாத்திடுவான். அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் வந்து ராணிக்கு பண்ணிடுவான், மீனாட்சி பண்ணிட்டு மறுநாள் வந்து திக்விஜயம் பண்ணுவான். திக்விஜயம்னா வந்து சுவாமியும் அம்பாலும் எதிர்முதுமா இருந்து 2 பேரும் அம்பு விட்டுப்பான். இன்னைக்கும் நடந்துட்டு இருக்காது. அது ஏன் அந்த இது நடக்குதுன்னா, அம்பாள் இந்த கதையை வந்து மறுபடியும் அவள் நினைவுற்றுவதற்கோசரம் தான் அந்த லீலையை வந்து பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி
ஆவணி மூலத்துல 64 நிலைகள். மதுரையில நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு நம்மள மாதிரி ஒரு சாதாரண கேத்திரம், ஆனா கிடையாது. மதுரையெல்லாம் வந்து சுவாமி புரண்டி விளையாடின இடம். எப்படி நம்ம குழந்தைலாம் நம்ம ஆத்துல வந்து சொல்லுவோம்ல, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊர் கிராமத்துக்கு போனோம்னா, இந்த மரத்தடியில நாங்க வந்து ஊஞ்சல் விளையாடணும், இந்த மரத்தடியில நாங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்டோம், இது கிட்ட வந்து நாங்க சமைச்சோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி நமக்கே வந்து நம்ம சாதாரண மனுஷ பெரி நம்ம வந்து நம்மளுடைய பழைய இடத்துக்கு போகும்போதே வந்து நமக்கு அந்த நினைவுகள் வருது. சுவாமி என்ன பண்றாரு, அந்த இடத்துல புரண்டு விளையாடின இடம். எப்படி மதுரையிலயும் திருவாரூர்லயும் ரெண்டு கேத்திரம் தான் ரொம்ப விசேஷம். திருவாரூர்லாம் சுவாமி ரதம் போயிட்டு இருக்கே, அந்த ரதத்துல வந்து சுவாமி இறங்கி நடந்து வந்தார். சுவாமி மூலஸ்தானத்தை விட்டு அவருடைய பாதத்தால இறங்கி ரத வீதியில நடந்து வந்தார் பாருங்க. அதான் போ அதனால சொல்லுவா, திருவாரூரை நினைச்சாலே முக்தி. திருவாரூர் 5 ஸ்தலங்கள்ல வந்து முக்தி சொல்லுவா. ஒண்ணு வந்து பார்த்தா முக்தி, ஒண்ணு வந்து போடா முக்தி, ஒண்ணு வந்து அங்க வாழ்ந்தா முக்தி, காசியில இறந்தா முக்தி அப்படின்வா. அந்த மாதிரி திருவாரூரை மனசுல நினைச்சாலே முக்தி. அந்த தியாகராஜ பெருமான் அவ்வளவு விசேஷமான மூர்த்தி. திருவாரூரை மனசு நினைச்சாலே முக்கிய எதுக்கான சுவாமி அங்கேயும் மதுரையிலும் புரண்டு விளையாடின இடம். அதனால இன்னைக்கும் மதுரையில வந்து அந்த ஆவணி மூலம்ன்ற இடத்துல ஆவணி மூலத்தை அந்த நட்சத்திரத்தை முன்னிட்டு 64 விதமான லீலைகள். சுவாமி வந்து விறகு வெட்டினது, சுவாமி வந்து பிட்டுக்கு மண் சுமந்தது, சுவாமி வந்து வளையல் வித்தது, அப்படின்னு நிறைய லீலைகள் பண்ணியிருக்காரு அந்த மதுரையில. இந்த மாதிரி 64 லீலைகள் மொத்தம் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நவராத்திரி 9வது நாளோ 8வது நாளோ நினைக்கிறேன், அந்த நேரத்துல வந்து இந்த திக்விஜயம் பண்ணுவான். அம்பாள் வந்து சுவாமி தான் வந்திருக்காரு அப்படின்னு தெரியாம சுவாமியை போருக்கோசரம் கூப்பிட்டு படைகளை திரட்டிட்டு சுவாமியை வந்து போர் பண்றதுக்கு சுவாமிக்கு முன்னாடி போய் நிக்கிறா. சுவாமியையும் அம்பாளும் நேருக்கு நேரம் பார்த்த உடனே அம்பாளுடைய அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம்னு சொல்லக்கூடிய மாறு வந்து மறைஞ்சிடுது. சுவாமியை பார்த்த உடனே அம்பாளுடைய 3 மாறுகள் நடுவில் இருக்கக்கூடிய மாறு மறைஞ்சு போயிடுது. அது மறைஞ்சு போன உடனே இவருதான் வந்து நமக்கானவர் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு அப்பதான் வந்து அது வரையும் அம்பாளுக்கு வந்து அவருடைய முன்ஜென்மம் எதுவும் ஞாபகம் இல்லை. எப்போ சுவாமியை அம்பாள் பார்க்கிறாரோ அப்போ இவர் வந்து சொக்கநாதர் அப்படின்னு அம்பாளுக்கு தெரிய வருது. உடனே அது மறைஞ்ச உடனே தன்னுடைய ஆயுதங்களை வந்து அந்த களத்திலேயே வந்து போட்டுட்டு நிராயுத பாணின்னு பேரு. அதுக்கெல்லாம் வந்து ஆயுதங்களே இல்லாம இருக்கிறதுனா அதனாலதான் வந்து மதுரையில வந்து அம்பாள் 4 கையோட இருக்க மாட்டான், 2 கையோட இருப்பா. அதுவும் ஒரு கையில இப்படி மலக்கோலத்துல தான் இருப்பான். மதுரையில வந்து மொத்தம் 5 தலங்கள் தான் நம்மளுடைய தமிழ்நாடு சைட்ல வந்து மலக்கோலத்துல இருக்க இடம். அதுல ஒரு இடம் எதுனா மதுரை, அதாவது சுவாமிக்கு தட்சிண பாகம், சுவாமிக்கு வலதுபுறம் இருந்தா மலக்கோலம்னு பேரு, கல்யாண கோலம்னு பேரு. அதனால அங்க எப்படி இருக்கும் அம்பாள்னா ஒரு கையில வந்து முப்பலமும் ஒரு கை வந்து லம்ப அஸ்தம் சொல்லிட்டு நிராயுதபாணியா வந்து அங்க சுவாமி வந்து அம்பாள் வந்து தரிசனம் பண்ணுவா இருப்பா. உடனே வந்து சுவாமி வந்து நான் தான் சொற்கன்னு சொல்லிட்டு சுவாமியும் அம்பாலும் விவாகம் பண்ணிப்பா. அந்த விவாகம் தான் வந்து இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்ற விவாகம். அது எதுக்காகன்னா இந்த மாதிரி நம்மளுடைய எதுக்காக இந்த தரிசனம் பண்ணா என்ன பலன் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு காலாகாலத்துல அந்த இப்பயும் சரி எப்படி இன்னைக்கும் சரி அந்த மதுரையில மீனாட்சி சுந்தர திருக்கல்யாணம் நடக்கும். சித்ரா பௌர்ணமி கணக்கா பண்ணுவா. அன்னைக்கு அப்போ சுவாமிக்கு முன்னாடி பல்லாயிரம் பேர் வந்து தன்னுடைய மாங்கல்ய சட்டை மாத்திப்பான். 1000 நம்ம வீடியோ டிவி எல்லாம் பார்த்தா கூட அதெல்லாம் காமிப்பாங்க. 1000 பேர் வந்து மாங்கல்ய சட்டை சுவாமி முன்னாடி மாத்திப்பான். எதுக்காக அப்படின்னா சுவாமியோடைய அருளால தன்னுடைய மாங்கல்ய பாக்கியம் எல்லாம் வந்து நினைச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் குழந்தை மீன் என்னன்னா விவாகத்துல இருக்கக்கூடிய அந்த வயசுல இருக்கக்கூடிய பையன் பொண்ணு யாரா இருந்தாலும் அவ அந்த காலகட்டத்துக்கு விவாகம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் திருக்கல்யாண வைபவம். அதனாலதான் சொல்லுவார் பாவனோத்பாவ பீடா வினோகனார்த்தம் பாவனோத்பாவ. அதாவது சுவாமி அம்பாள் எதுக்காக கல்யாணம் பண்றதுன்னா சுவாமி அம்பாள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக கல்யாணம் கிடையாது. சுவாமி அம்பாவை வந்து திருப்தி பண்றதுக்கு போகிறோமோ இல்ல சுவாமி அப்பா இல்ல அவங்க நமக்குலாம் வருஷத்துல ஒரு தான் நடக்குது கல்யாணம். அந்த மாதிரி அவருக்கும் ஒரே பாட்டி தான். ஆனா இதுக்காக நான் வந்து அதை வந்து மறுபடியும் வருஷம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அந்த கல்யாண தரிசனம் பண்றதுனால சுவாமியோடைய கல்யாண தரிசனம் நம்ம பண்றதுனால நம்மளுடைய மாங்கல்ய பாக்கியம் வந்து உயரணும். அதே மாதிரி நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காலகட்டத்துல விவாகம் நடக்கணும் அப்படின்றத சொல்லுவா. கிரீடா வினோதனார்த்தம் விளையாட்டுக்காக கல்யாணம் எதுக்காக பண்றா அப்படின்னா சுவாமி அங்க என்னவா பண்றாருன்னா விளையாட்டுக்கோசரமோ பாவம், அதாவது தன்னுடைய இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பாருங்க. இங்க எதுவுமே நம்ம எதுக்காக சுவாமியை கருணை கடன்னு சொல்றோம்னா எந்த ஒரு பூஜையிலுமே சுவாமி தனக்காகன்னு எதுவுமே வச்சுக்கல. இப்போ நிறைய விஷயங்கள் தான் சொல்றது, தனக்கு மிஞ்சதுதான் தானமும் தர்மமும் தான் சொல்றா. அதே மாதிரி சுவாமி இந்த இடத்துல என்ன பண்றார், தனக்காக எதுவுமே வச்சுக்கல.
எல்லாமே நம்ம குழந்தைகள். யார் அவ குழந்தை? நம்ம தான். நம்ம எல்லாருமே தான் அவ. எல்லாமே நம்ம குழந்தைக்காக. எல்லாமே இதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே பொதுநலன் மட்டும்தான் இருக்கு. எதுவுமே சுவாமியோட சொல்லி எதுக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறார்? நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக. நமக்கு அவ அந்த கல்யாண நேரத்துல வேண்டினா நமக்கு அந்த குழந்தைங்களுக்கு அந்த காலாகாலத்துல கல்யாணம் நடக்கும் அப்படின்றதுக்காக தான். அதனாலதான் சொல்லுவாளா, நம்மளாம் மாங்கல்யம் ஏத்துக்கும் போது மாங்கல்யம் தந்துலா நேனா மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபஹே தொம் ஜீவ சரதாசனம். அதாவது அதுக்கு என்ன வாக்கியம்னா, இந்த மாங்கல்யத்தை நான் ஏத்துக்கிறதுனால இந்த என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்மளுடைய கல்யாணத்துல எல்லாருக்கும் மாங்கல்யம் தானம் பண்ணுவாங்க. ஆனா சுவாமிக்கு மட்டும் என்ன பண்ணுவானா, மாங்கல்யம் தத்துனா நேனா லோக ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபஹே லோக சுகவான் சுபம் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பாள் இந்த மாங்கல்யத்தை ஏத்துக்கிறதுனால இந்த லோகத்துல இருக்கவா எல்லாரும் சுகமா இருக்கணும், இந்த லோகத்துல இருக்கவா எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், இந்த லோகத்துல இருக்கவா எல்லாருக்கும் என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அந்த பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறணும்ன்றதுதான் பிரார்த்தனை வச்சு அம்பாள் முதல்ல அந்த மாங்கல்யத்தை ஏத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு திவ்யமான அலங்காரம் நம்மளுடைய கோவில் இன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர். இந்த மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இங்க நம்ம நேரில் பார்த்தோம். இந்த பக்கம் இருக்கிறது யார் அப்படின்னா மகாவிஷ்ணு பார்த்தசாரதி அப்படின்னு எல்லாரும் பார்த்துருக்கீங்க. மெட்ராஸ்ல திருவல்லிக்கேணின்னு ஒரு கஷேத்திரம் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தசாரதி பெருமாள் அப்படின்னு சொல்லிருப்பார். அதாவது பெருமாள் தான் மீனாட்சியை ஆனா மதுரையில பார்த்தீங்கன்னா மீனாட்சி பெருமாள் வளர்த்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிடுறான். எப்படி மீனாட்சி ஆனால்தான் பெருமாள் எதுக்குடா அழகர் ஆத்திரை இறங்குறது வைப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமாள் மலையிலேருந்து வருவாரா, இதுக்காக வராரு அப்படின்னா மீனாட்சியோடைய திருக்கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக மலையிலேருந்து வராரு. அவர் மலையிலேருந்து வரத்துக்கு முன்னாடியே மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் ஆயிடுது. உடனே கல்யாணம் அதனாலதான் பெருமாள் வருவாரு மீனாட்சி கோயிலுக்கு. மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு கல்யாணம் அன்னைக்கு போனோம்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரையும் அங்க பார்க்கலாம், திருப்பரங்குன்ற முருகப்பெருமாளையும் அங்க பார்க்கலாம். திருப்பரங்குன்ற முருகப்பெருமாள் வருவாரு இங்க மதுரைக்கு. தன்னுடைய அப்பா அம்மா கல்யாணம் பார்க்கணுன்றதுக்காக முருகப்பெருமாள் வருவார். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகத்துல கல்யாணம் வருவார். அப்போ தன்னுடைய பையன் கல்யாணத்துக்கு சுவாமி அம்பாள் மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றம் வருவார். அன்னைக்கு ஒரு நாள் கோயில் ஃபுல்லா நல்ல சாப்பிட்டு தரிசனம் பண்ணியாரு. இந்த மாதிரி முருகப்பெருமானும் மதுரைக்கு வருவாரு. அழகரும் மலையிலிருந்து மதுரைக்கு சுவாமியுடைய கல்யாணத்துக்கு வருவாரு. வரத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடும். அதான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பெருமாள் உள்ள வர மாதிரி காமிப்பான். கல்யாணம் ஆயிடும். உடனே பெருமாள் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆழ்த்திராங்க கல்யாணம் ஆழ்த்திராங்க இங்கேயும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சுவாமி அங்கேயே நல்லா பண்ணிட்டு இருப்பாரு. தேவையானது இந்த மாதிரி அப்பேற்பட்ட திவ்யமான அலங்காரம் நம்மளுடைய கோயிலை இன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தொடர்ந்து நல்லா பார்க்க பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சுவாமிக்கு இப்போ தூபதீபம் உபச்சார மகாதிவாரம் நடக்கும்போது சுவாமி நல்லா பார்க்க பண்ணிக்கோங்க. ஓம் உன்னை நாடி ஆனந்தமே பாடி சிந்தையால் உன்னை நாடி ஆனந்தமே பாடி திருப்பதி திருமலையில் வாழும் தேவனே கண்கண்ட தெய்வமே வெங்கடேசனே சிந்தையால் நாடி ஆனந்தமே மலைகள் தாண்டி வந்து திருமுகம் கண்டே பக்தி பரவசமாய் மனமெல்லாம் மிக்க போரே ஏழு மலைகள் தாண்டி வந்து திருமுகம் கண்டே பக்தி பரவசமாய் மனமெல்லாம் துயர் யாவும் பரகுடையா பரமானந்த
प्यारी लाली तुल्ले दिलवे राजभोगम तेरे गुणे नारी நவராத்திரி பூஜை இந்த 12 நாள் அலங்காரம் மகா துர்கா தேவிக்கு எல்லா விதவிதமான அலங்காரம் இருக்கு. இது வந்து எல்லா அலங்காரத்தையும் பார்த்து எல்லா தரிசனம் பண்ணணும்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி இதை நம்ம முழுமையாக செஞ்சோம்னா அந்த துர்கா தேவியாலும் முழுமையாக நம்ம வந்து கிடைக்கும். ஏன்னா சொன்ன மாதிரி அந்த சங்காரம் இந்த மாதிரி ரொம்ப லக்ஸரியமாக வந்து சரீரமாக உட்கார்ந்துனால் நம்மளுக்கு ஏற்படுற தீமைகள் பெற்ற இதெல்லாம் அழிஞ்சி நன்மையை பெற்று இதெல்லாம் ஐஸ்வர்யம் பண்ணுங்க. அந்த மக்களுக்கு நானும் வடநாட்டில் தான் அந்த ராத்திரி நல்லா சிறப்பாக கொண்டாடுவோம். நம்ம ஏதோ இந்த மக்கள் யாரும் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஆதரவும் ரெண்டு சேர் கட்டி கப்போம்
ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா சங்கரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா சங்கரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா நாகபிந்து நாயகம் நாரதாதிசேவிதம் நாகபிந்து நாயகம் நாரதாதிசேவிதம் நாகதாரண பிரியம் நிருத்தரூபமாஸ்ரயே நாகதாரண பிரியம் நிருத்தரூபமாஸ்ரயே ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா சங்கரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா சங்கரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா மாதவாதி சேவிதம் மங்களப்ரத நம சிவாய சங்கரா ஓம் சிவாய சங்கரா நம சிவாய சங்கரா ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. சொல்லுங்க, இப்ப எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ண போறோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனியா வேண்டதோட, அதாவது ஒருத்தர் கை தட்டினா கம்மியான ஓசை வரும். அதே 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல கை தட்டினா அதுக்கான ஓசையே ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாரும் ஒன்னா கூட்டியிருக்கோம் அப்படின்னா கூட்டு பிரார்த்தனை நல்ல ஒரு திவ்யமான ஒரு விஷயம். அதனால நம்ம கூட்டு, அதனாலதான் பரார்த்த பூஜை ஆத்மார்த்த பூஜைன்னு 2 வச்சுட்டு இருக்கா. ஆத்மார்த்த பூஜை வீட்டுல நமக்கு நம்ம மட்டும் செய்யறது ஆத்மார்த்த பூஜை. பரார்த்த பூஜை அப்படின்னா வெளில இந்த மாதிரி எல்லாரும் கூடி செய்யறதுதான் பரார்த்த பூஜை. அதான் கோவில்கள்லாம் வச்சு எல்லாரும் சேர்ந்து வழிபடணும் அப்படின்றதுனால எல்லாரும் சொல்லுவோம் ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே நமோ தேவ்யை மகாதேவ்யை சிவாயை சததன் நமஹ நமஹ பிரகிருதி பத்ராயை ஸ்ரீயதாம் ஹரியதாம் நமஹ ஆதேவி சர்வ பூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்கிருதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ ஆதேவி சர்வ பூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்கிருதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ மங்களே மங்களா ஹாரே மாங்கல்யே மங்களப்ரதே மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேஹி மே சதா மாங்கல்யம் தேஹி மே சதா மாங்கல்யம் தேஹி மே சதா ஓம் மீனாட்சி சுந்தரேஸ்வராய நமோ நமஹ ஓம் மீனாட்சி சுந்தரேஸ்வராய நமோ நமஹ ஓம் மீனாட்சி சுந்தரேஸ்வராய நமோ நமஹ समस्तोपचाराणि समर्पयामि समाजे सत्यराज्यमानस्ये